இன்புற்று வாழ்க. கண் வழி கட உள்ளே கடவுளை காண். அங்கிங்கெனாதபடி எங்கும் நிறைந்த பரிபூரணம் பரமாத்மா பரம்பொருள் இறைவன். எல்லா வல்லவரும் கடவுளே. அவரன்றி ஓர் அணுவும் அசையாது. அவர் பேரொளியாக விளங்குகிறார். அந்த இறைவன் ஒருவரே என இதுவரை இவ்வுலகில் தோன்றிய அனைத்து ஞானிகளும் கூறியிருக்கின்றனர். அண்ட பகிரண்டமெங்கும் ஒவ்வொரு அணுவுக்கும் அணுவாக துலங்கும் அந்த கடவுள் ஒளியானவர் நமது உடலிலும் இருக்க வேண்டுமல்லவா? இருக்கிறார். நம் உயிராக ஜீவாத்மாவாக சிறு ஒளியாக துலங்குபவர் சாட்சாத் அந்த பரமாத்மாவே. இதையும் இதுவரை இவ்வுலகில் தோன்றிய அனைத்து ஞானிகளும் கூறியிருக்கின்றனர். என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். உயிராக சிற்றொளியாக நம் உடலில் தலையின் உள்நடுவே இருக்கிறார் அந்த பரமாத்மா. உச்சிக்கு கீழே அண்ணாக்குக்கு மேலே சுடர்விடும் அந்த ஜோதி அழியாதது. அது இறையம்சம் அல்லவா? நம் தலை உள்நடுவிற்கும் நம் உயிர் அங்கிருந்து இரு நாடி வழி இரு கண்களிலும் துலங்குகிறது. ஒன்று இரண்டாக இரு கண்மணியாக ஒளிர்கிறது. நம் கண்மணி பூமியைப் போல் உருண்டையாக, பூமியைப் போல் உள்மத்தியில் நெருப்பை கொண்டதாகவும் மத்தியில் ஊசி முனையளவு துவாரம் உள்ளதாகவும் அந்த ஊசி முனை வாசலை மெல்லிய ஜவ்வு மூடியபடியும் அமைந்துள்ளது. கண்மணி ஊசி முனை வாசலை மறைத்து கொண்டிருக்கும் மெல்லிய ஜவ்வே நம் மும்மலத் திரையாகும். இதைத்தான் நமது வள்ளலார் 7 திரைகளாக விவரித்து கூறியுள்ளார். நம் ஆத்ம ஜோதியை மறைத்து கொண்டிருக்கும் 7 திரைகளும் விலகினாலே, அதற்காக நாம் ஞானதவம் செய்தாலே நாம் நம்முள் இருக்கும் நம் ஜீவனான அந்த பரமாத்மாவை தரிசிக்க முடியும். ஜீவன் எங்கிருக்கிறது, எப்படி இருக்கிறது என்பதை முழுமையாக அறிந்து அதை அடைய ஞானிகள் காட்டிய வழியில் செல்வதுதானே புத்திசாலித்தனம். நம் சிரசின் உள் மத்தியில் உள்ள நம் ஜீவனை அடைய அதோடு தொடர்புடைய நம் இரு கண்கள் வழியாக உள் பிரவேசிப்பதுதானே சாத்தியம். உலக ஞானிகள் உரைத்த சத்தியம் இதுவே. நம் சரீரத்தின் விளக்காக கண் விளங்குகிறது என்றால் கண் ஒளியால் நம் உள் ஒளியை பெருக்கி பேரொளியான அந்த இறைவனை அடையலாம் அல்லவா? நம் அகத்தி பெருக வேண்டும். அகத்திலே துலங்கும் ஈசன் அருள்வான். சுட்டும் இருவிழி சுடர்தான் சூரிய சந்திரனாகும். 8ம் 2மாக இருப்பது இரு கண்களே. சிவசக்தியாக இருப்பதும் இரு கண்களே. பரிபாசைகளை எல்லோருடனும் பகிர்ந்து கொள்ளுபவரே ஞானம் பெறுவர். பரிதவிக்கும் மக்கள் மரணமில்லாது காக்க பரிபாசையாக கூறியது சிந்திக்க வைக்க, தெளிவடைய செய்ய, மக்களை தன்னிலை உணரச் செய்யவே சந்தேகமற உபதேசித்து ஞான உபதேசம் நல்கி முதலில் மனிதனாக்கி பின் புனிதனாக்கி அருளினார்கள் ஞானிகள். உலகெங்கும் ஞானிகள் தோன்றி ஆங்காங்கே உள்ள மொழிகளிலே கூறியது கடவுள் ஒருவரே. அவர் ஜோதி வடிவானவர், எங்கும் நிறைந்தவர், எல்லாம் வல்லவர். மனித உடலில் தலையில் ஜீவனாகி ஒளிர்ந்து இரு கண்மணியிலும் துலங்குபவர். கண்மணியில் ஒளியாக துலங்கும் நம் ஜீவ சக்தியால் உள் ஒளியை அடைய வேண்டும். தடையாக விளங்கும் திரை விலக நம் தவத்தால் ஞானாக்னியை பெருக்க வேண்டும். நம் கண்மணி ஒளி பெருகி நம் உள் கடந்துதான் நம்முள் துலங்கும் கடவுளை நாம் காண முடியும். கடவுளை நினைந்து கண்மணி ஒளியை நினைந்து குரு உபதேசத்தால் உணர்ந்து குரு தீட்சையால் உணர்ந்து ஞானதவம் இயற்ற இயற்ற நம்முள் நெகிழ்ச்சி உருவாகும். நெகிழ்ச்சி அதிகமாக அதிகமாக கண்ணீர் அருவியென கொட்டும். அஞ்ஞானம் ஆறாக பெருகும். கண்ணீரில் நாம் குளிக்க வேண்டும். இதுவே கங்கா ஸ்நானம். அதாவது விடாது சதா சர்வகாலமும் நாம் தவம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். கண்மணி ஒளியை எண்ணி எண்ணி தவம் செய்ய செய்ய உள் ஒளி பெருகி கண்மணி முன் உள்ள திரை விலகும், உருகி கரையும். பின்னர் தானே ஜோதி தரிசனம். ஒவ்வொரு மனிதனும் மரணத்தை வென்றிட வழிகாட்டவே வள்ளலார் வடலூரில் சத்திய ஞான சபையில் 7 திரை நீக்கி தங்க ஜோதியை காண வைத்துள்ளார். ஞானம் பெற நாடுவீர் குருவை. யார் ஒருவர் கண்மணி ஒளியை பற்றி கூறி உணர்த்தி தீட்சை தருகிறாரோ அவரே ஞான சத்குரு. இதனால் மட்டுமே ஞானம் கிட்டும். ஞானம் என்றால் பரிபூரண அறிவு, தெளிவு. நான் ஆத்மா, இறையம்சம் என்பதை பூரணமாக தெரிந்து தெளிந்து உணர்ந்து கொள்வதே ஞானம். பற்பல பிறப்பெடுத்து துன்பப்படுவதிலிருந்து உன் ஆத்மா விடுதலை பெற ஒரே வழி ஞான சாதனைதான்.
பிறப்புக்கு காரணமான வினை சேர்ந்த மும்மல 7 திரை அகற்ற நாம் செய்ய வேண்டியதே ஞான சாதனை. நம் கண்மணி ஊசிமுனை துவாரத்தை மறைத்து கொண்டிருக்கும் திரையை நீக்கி நம் உள்வொளியை பெருக்கி நம் ஊன உடலே ஒளி உடலாக மிளிரச் செய்வதே ஞான சாதனை. எல்லா காலத்திலும் எல்லோராலும் சொல்லப்பட்ட இந்த ஞானத்தை தான் நம் வடலூர் வள்ளலாரும் சொன்னார். 1000 பேர்களுக்கு அன்னதானம் செய்வதை விட மேலானது சிறந்தது ஞான தானமே. ஒரு ஆன்மா தன்னை உணர்ந்து ஞானம் பெற வழிகாட்டுவதே மிகப்பெரிய சேவை. தானத்தில் சிறந்தது ஞான தானமே. மரணத்தை வென்றிட பிறவாதிருக்க வழிகாட்டி ஒரு ஆன்மா கடைத்தேற உதவுவதை விட சிறந்த ஒப்பற்ற பணி இவ்வுலகில் வேறு உண்டுமா? இதுவே ஞானதானம். மரணமிலா பெருவாழ்வு வாழ வழிகாட்டினார் வள்ளலார். அவர் அருளால் விழி வழி ஒளிகாட்டி உணர்த்தி அடியேன் ஞானதானம் செய்து வருகிறேன். வருக ஞானம் பெருக, ஞானதானம் செய்க. கண்ணும் கருத்துமாக இருப்பவரே ஞானி. ஞான சத்குரு சிவசெல்வராஜ், தங்கஜோதி ஞான சபை அறக்கட்டளை, சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம், கன்னியாகுமரி. www.vallaliyar.com. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. ஞான சத்குரு சிவசெல்வராஜ் அருளிய ஞான நூட்கள். 1. கண்மணி மாலை. 2. அருள்மணி மாலை. 3. ஸ்ரீ பகவதி அந்தாதி. 4. அஷ்டமணி மாலை 8 நூட்கள். 5. ஜோதி ஐக்கு அந்தாதி. 6. சனாதன தர்மம். 7. வள்ளலியார். 8. ஏசு 70. 9. ஞானக்கடல் வீர் முகமது. 10. திருவருட்பா மாலை பாகம் 1. 11. திருவருட்பா மாலை பாகம் 2. 12. திருவருட்பா மாலை பாகம் 3. 13. திருவருட்பா மாலை பாகம் 4. 14. சாகா கல்வி. 15. மந்திரமணி மாலை. 16. திருவருட்பா தேன். 17. அகர உகர மாலை 6 நூட்கள். 18. ஞானமணி மாலை 4 நூட்கள்.